வெல்கம் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு வீடியோ வந்து ஒரு முக்கியமான டெஸ்ட்நெட் வீடியோ ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா ZK பேட் ப்ரீவியஸ்லி அவங்க சொன்னது இப்போ வந்து ஆஸ்ட்ரலின்னு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு டெஸ்ட்நெட் INO மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா? இது எல்லாமே டெஸ்ட்நெட் தான். ஸோ இது யாரோ ப்ராஜெக்டோட கொலாபரேஷன்னா பிரிக் NFTன்ற ப்ராஜெக்டோட கொலாபரேஷனில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 days முன்னாடி வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் 4th August நாளைக்கு வந்து 2 PM UTC டைம் படி மேபி நாளைக்கு நைட் வரைக்கும் வரும் இந்தியா டைம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இது எப்படின்னா ஒரு 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 NFTs அதாவது வந்து ஒரு NFT வந்து INO மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் IDO IO மாரி. ஸோ டெஸ்ட்நெட்டில் வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யாரெல்லாம் வந்து இதுக்கு ஒரு எப்படின்னா இதுக்கு ஒரு இன்வைட் மாதிரி அவங்க கொடுப்பாங்க லாட்ரி. ஸோ அது யார் எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரியல் கேஸ் காயின்ஸ் எதுவுமே கிடையாது, காசு எதுவுமே கிடையாது ஓகேங்களா, ஃப்ரீ தான். ஸோ இதில் என்ன கொடுப்பாங்க நமக்கு வந்து யூனிக் பர்க்ஸ் ஓகேங்களா. ஸோ இது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க நம்ம பார்ட்டிசிபேட். அவங்க வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, அதாவது டெஸ்ட்நெட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நடக்குதுன்றது நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக கொடுக்குற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பர்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஏர்ட்ராப்போ ஏதோ கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தேவைப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜென்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அர்ஜென்டெக்ஸ் உங்களுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இந்த ஸ்டார்கேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து இந்த அர்ஜென்டெக்ஸ் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் வெர்ஷனை கண்டிப்பாக நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிவி ப்ரௌசர் மொபைலுக்கு நான் சொல்கிறேன், அர்ஜென்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்கேட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம மெட்டாமாஸ்கில் இருக்கிற அதாவது இந்த கோயலி செயினில் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ கோயலி டெஸ்ட்நெட்டில் இருக்கிற எத்திரியம் வந்து நம்ம வந்து நம்மளோட அதுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து கோயலி டெஸ்ட்நெட்டில் நமக்கு எத்திரியம் தேவை. ஸோ வந்து நீங்கள் ஃபாசெட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபாசெட் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு நீங்கள் எத்திரியம் நம்மளோட அட்ரஸை கொடுத்து நம்ம எத்திரியம் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த எத்திரியம் நீங்கள் வந்து அர்ஜென்டெக்ஸுக்கு அனுப்புறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டார்கேட் இந்த லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அர்ஜென்டெக்ஸ் ஃபஸ்ட்டில் ஒரு லாகின் பண்ணி வச்சுக்கணும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். மெட்டாமாஸ்கில் வந்து கோயலியில் வந்து உங்களுக்கு எத்திரியம் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்திரியம் காட்டுது, உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் இருக்கிற எத்திரியம் காட்டும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதை வந்து நான் டெஸ்க்டாப் மோட் மாற்றுறேன் ஓகேங்களா. ஸோ ஈஸியாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மெட்டாமாஸ்கில் இருக்கிற எத்திரியம் வந்து நீங்கள் வந்து அதாவது L1 இருக்கிறது வந்து L2 அதாவது வந்து அர்ஜென்டெக்ஸுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ எத்தனை வச்சுருக்கீங்க 0.3னா 0.3 கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்டெக்ஸில் வந்து எத்திரியம் வந்துடும் ஓகேங்களா. சிம்பிளாக இருந்தால் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து எத்திரியம் அனுப்பிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ வந்து தென் நீங்கள் இப்படி எத்திரியம் வந்து உங்களுக்கு பேலன்ஸில் காட்டின பிறகு கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் இப்படி அந்த டிராஃபிக் அதிகமாக இருந்தால் ஓகேங்களா. ஸோ தென் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் போகணும் ஆஸ்ட்ராலி ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆஸ்ட்ராலி ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் எப்படி இருக்கும். ஸோ இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இதான், இந்த பிரிக் NFT தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பை கொடுக்குறேன் ஓகேங்களா. கடைசி இது. ஸோ இங்கே மின்ட்டுன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா. அதாவது வந்து இந்த மின்ட் நீங்கள் வந்து மின்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ஆஸ்டார் தேவை உங்களுக்கு. ஸோ இந்த ஆஸ்டாரில் உங்களுக்கு எப்படி வேணும்னா ஆஸ்டார் உங்களுக்கு 100 தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ ஆஸ்டார் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று காட்டுறோம் ஓகேங்களா. ஸோ லாக் சிம்பிள் அழுத்திங்கன்னா இதில் டோக்கன்ஸ், அதாவது ஆஸ்டார் டோக்கன்ஸ் நம்ம கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து லிக்விடிட்டி பூல்ஸ், அதாவது எத்திரியம் ப்ளஸ் ஆஸ்டார் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் வேறு ஒரு சைட்டில் எடுத்துடணும். ஸோ அதுக்கு தான் அந்த சைட் என்னென்னா ஆல்ஃபா ரோடு ஓகேங்களா. ஸோ இந்த ஆல்ஃபா ரோடு டிஃபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட் இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட வேலெட்டை. ஸோ லோட் ஆகுது. ஸோ லோட் ஆன பிறகு மேலே ரைட் டாப்பில் வந்து கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணால் அந்த இது கேட்கும், உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க. ஸோ தென் வந்து உங்களுக்கு இங்கே எத்திரியம் கொடுக்குறேன். ஸோ எத்திரியம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்க் நெட்டில் எவ்வளோ எத்திரியம் வச்சுருக்கீங்களோ அது அதான் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 200 ஆஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மேலே வந்து 200 ஆஸ்டார் தேவை. தென் மின்ட் பண்ண ஒரு 100 ஆஸ்டார் தேவை. ஸோ 300. தென் எத்திரியம் ப்ளஸ் ஆஸ்டார் இதுக்கு ஒரு 100 இருந்தால் போதும் ஓகேங்களா. ஸோ ஒரு 400 ஆஸ்டார் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 400 ஆஸ்டார்னால் உங்களுக்கு வந்து ஒரு 0.8 கிட்ட தான் நினைக்கிறேன். ஸோ இத்தனை ஆஸ்டார் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் எத்திரியம் வந்து ஒரு 0.2 எத்திரியம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ தென் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கோங்க, கீழே ஸ்வாப் இருக்கும், ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் வந்து 200 ஆஸ்டார் மேலே நீங்கள் 300 ஆஸ்டார் மேலே நீங்கள் இது பண்ணிக்கோங்களா. மினிமம் 300 400 ஓகேங்களா. தென் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க கீழே. என்கிட்ட நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணனால அது காட்டல. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 ஆஸ்டார்னால் உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா.
ஸோ நான் இங்கே வந்து 50%. ஸோ இப்படி ஸ்வாப் சிம்பிள் கீழே வரும், நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் வந்து மேலே டாப்பில் பூல்ஸ்னு இருக்கும் ஓகேங்களா. பூல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆல் பூல்ஸில் வந்து கீழே ஆஸ்டார் எத்திரியம் ஆஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஆட் லிக்விடிட்டின்னு இருக்கும் சைடில், ஆட் லிக்விடிட்டி கொடுங்க. தென் இங்கே டோக்கன் மேலே வந்து எத்திரியமு, இங்கே வந்து ஆஸ்டார் ஓகேங்களா. ஸோ எத்தனை எத்திரியம் வச்சுருக்கீங்களோ அத்தனை எத்திரியம் ஓகேங்களா. அதாவது வந்து 100 மின் பண்ண 200 ஆட் பண்ண 300 தவிர்த்து ஒரு 100 ஆஸ்டாரு ப்ளஸ் அதுக்கு தகுந்த எத்திரியம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இதாகிடும் ஓகேங்களா. ஸோ 0.2 எத்திரியம் 100 ஆஸ்டாருக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. லிக்விடிட்டி கொடுத்து கீழே ஆட் லிக்விடிட்டி கொடுத்துருங்க. தென் வந்து லிக்விடிட்டி ஆட் ஆகிடும், உங்களுக்கு மை லிக்விடிட்டியில் இந்த மாதிரி காட்டும் ஓகேங்களா. ஷோ காட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு காட்டிடும் ஓகேங்களா. தென் இதெல்லாம் முடித்த பிறகு ஆஸ்டாருக்கு போங்க. ஆஸ்டார் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பை சிம்பிளில் போயிட்டு நீங்கள் மின் கொடுங்க ஓகேங்களா. மின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே ஆஸ்டாரில் வந்து இங்கே வந்து ஆஸ்டாரில் அர்ஜென்ட் டெக்ஸில் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். நான் ரிஜெக்ட் கொடுக்குறேன், ஆல்ரெடி நான் மின் பண்ணிட்டேன். ஸோ மின் கேட்டோன்னே மின் கொடுத்துருங்க. மின் கொடுத்துட்டிங்கன்னா நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, மின் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மின் சிம்பிள் சுத்தமாக போயிடும் ஓகேங்களா. தென் வந்து இந்த லாக் சிம்பிள் அனுப்புங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்து ரீலோட் பண்ணி உங்களுக்கு அவைலபிளை காட்டணும் ஓகேங்களா. மேலே வந்து அவைலபிளில் வந்து எத்தனை எத்திரியம் ஆஸ்டாரும் எத்தனை எல்பி வச்சுருங்க காட்டும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அவைலபிள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. மினிமம் வந்து மேலே 200 கொடுத்துக்கோங்க. தென் கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ எல்பி அவைலபிளோ அவ்வளோ கொடுத்துட்டு இங்கே வந்து 2 இயர்ஸை கிளிக் பண்ணி இங்கே லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இங்கே காட்டும் ஓகேங்களா. டிக்கெட் லாக் ஆகிடும். தென் வந்து இந்த லாக் பண்ண பிறகு நீங்கள் இந்த சிம்பிள் போகணும் ஓகேங்களா. இந்த லான்ச் பேட் சிம்பிள் போயிட்டு பிரிக் கொடுங்க ஓகேங்களா. ஸோ பிரிக் கொடுத்து இங்கே கிளைம் கொடுக்கணும். ஸோ இந்த டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் காட்டும் எத்தனை டிக்கெட் அவைலபிள் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கிளைம் டிக்கெட்ஸ் கொடுங்க ஓகேங்களா. ஸோ கிளைம் டிக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்ரூவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. அப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோஸ்ட் செஞ்சிங்கன்னா இன்னும் டிக்கெட்லாம் நீங்கள் வந்து அதாவது வந்து இது சும்மா டெஸ்ட்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அந்த ஐஎன்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து பூஸ்டர் கொஸ்டின் ஒன்று இருக்கும் ஓகேங்களா கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்மிட் யுவர் கேஒய்சி அது தேவையில்லை, அது இப்போது அது கிடையாது, எனேபிள் கிடையாது. லாக் மோர் ஆஸ்டார் ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் உங்களை சொன்னேன் 200 ஆஸ்டாருக்கு மேலே லாக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ கீழே வந்து சோஷியல் மீடியா டாஸ்க் இருக்கும். ஒன்று வந்து சோஷியல் டாஸ்க், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் குஸ்ட் ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் குஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு ஒரு சைட் இருக்கும் ஓகேங்களா. பிரிட்ஜ் சைட்டு வந்து நீங்கள் போயிட்டு அந்த என்எஃப்டி சைட்டில் வந்து ஒரு என்எஃப்டி கிரியேட் பண்ணணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு 1000 பிரிட்ஜை ரெக்வஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு என்எஃப்டி கிரியேட் பண்ணி நம்ம வந்து லோட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ண என்எஃப்டியில் இருக்கிற பிரிட்ஜில் நான் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணணும், அதாவது டிஅசம்பிள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்னும் இதெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த சைட் வாங்க briq.construction/builder ஓகேங்களா. லிங்க் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. இந்த சைட் வந்தோன்னா ரைட் சைட் டாப்பில் வந்து உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆரிஜின் டெக்ஸோட வேலெட் கனெக்ட் ஆகிடும். தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஒரு 1000 பிரிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளைம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். அப்ரூவ் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா. பிரிக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இதுக்கு ஒரு ஹேஷ் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. அர்ஜென்ட் டெக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஹேஷ் கிடைக்கும். அந்த ஹேஷை வந்து காப்பி பண்ணி அந்த கொஸ்ட்டில் போடணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டாஸ்க்கு. இது ஈஸி தான், நீங்கள் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ செகண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பிரிக் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிரிக்கை உங்களுக்கு வந்து 1000 கீழே வந்துடும் ஓகேங்களா. ரைட் சைட் டவுன் வந்து 1000 பிரிக்ஸ்னு அவைலபிள் ஆகிடும். ஸோ முன்னாடி 0 தான் இருக்கும், ரெக்வஸ்ட் பண்ண பிறகு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிரிக் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஒரு 100 பிரிக்ஸ் வச்சு ஒரு என்எஃப்டி அதாவது ஒரு பில்ட் பண்ண சொல்லலாம், ஒரு லேண்ட் மாதிரி ஓகேங்களா. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த பிரிக் சிம்பிள் லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா ஒரு பிரிக்கு மாதிரி, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சும்மா இதில் வந்து எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அந்த லேண்ட் மாதிரி அந்த வெக்டாருக்குள்ளே உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் நீங்கள் ஒரு 100 பிரிக்ஸ் வச்சு ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அது மின் பண்ணிடணும் செயினில் ஓகேங்களா. ஸோ செயினில் மின் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு என்எஃப்டியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு 100 பிரிக்ஸ் செஞ்சுட்டேன். மின்ட் கொடுக்குறேன். மின்ட் கொடுத்துட்டு நேம் கேட்கும், ஜஸ்ட் அது ஜிமே இருக்கட்டும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டெஸ்க்டாப் மோட் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுங்கள், போர்ட்ரேட்டில் சரியாக வரல. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ மின்ட் அண்ட் செயின் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அதேமாதிரி ஒரு அர்ஜென்ட் டெக்ஸ்ட்டில் ஒரு சின்ன பர்மிஷன் ரன் ஆகும். ஸோ அந்த பர்மிஷனை வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நான் செக் பண்ணுறேன். ஓகே, நான் சைன் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் தான், இந்த ட்ரான்சாக்ஷனில் ஒரு ஹேஷ் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசம்பிள் 1000 பிரிக்ஸ்னு ஒரு ட்ரான்சாக்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ வந்து
மின்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து டிஸ்அசம்பிள் அப்படின்ட்டு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. தேர்ட் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுறது மேனேஜ் செட்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்க லெஃப்ட் டாப்பில், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இது பண்ணணும் வந்து ஒரு சின்ன பாட்டமில் வந்து டிக் பண்ணி ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டாட்ஸில் நல்லா பார்த்தீங்கன்னா டிஸ்அசம்பிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து அங்கே இதுக்கு போய்டும், ஆர்ஜின் டெக்ஸுக்கு போய்டும். ஓகேங்களா. ஸோ இங்கே பெர்மிஷன் வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம அப்ரூவ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேஷ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து 3 ஹேஷ் இருக்கும். 3 ஹேஷோட காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்கில் முடிஞ்சால் உங்களுக்கு இதுலேருந்து ஹேஷ் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ மின்ட் வந்து நம்ம 1000 ராக்ஸ் வாங்கினோம்ல, ஸோ அது மின்ட் இங்கே ஹேஷை காப்பி பண்ணிங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ்ன்ட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. தென் வந்து மின்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1000 வந்து அப்புறம் அசம்பிள் பண்ணலாம் ஒரு NFT, அதோட இது வந்து கிளிக் பண்ணி ஹேஷை காப்பி பண்ணிக்கோங்க. டிஸ்அசம்பிள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணோம்ல, அந்த அந்த ராக்ஸ் எல்லாம் வந்து அந்த NFT வந்து ராக்ஸாக மாற்றிட்டோம். ஓகேங்களா. மறுபடியும் பிரிக்ஸாக மாற்றிட்டோம். ஸோ அதோட ஹேஷ், ஸோ இதெல்லாம் நம்ம அதில் பேஸ்ட் பண்ணோம் அந்த கோஸ்ட்டில். அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட டாஸ்க் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுங்கள், அவங்களோட இதை ரீட்வீட் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் வந்து அதில் பேஸ்ட் பண்ணுறங்க. ஸோ இதுதான் அதோட டாஸ்க் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்கில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சோஷியல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ட்விட்டர் இது அதாவது https://twitter.com/ அவங்களோட நேம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறங்க. ட்விட்டரோட லிங்க் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து ரீட்வீட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை ரீட்வீட் பண்ணி அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இது கிளைம் பண்ணது அதேமாதிரி அடுத்தது வந்து 100 ட்ரிக்ஸ் வச்சு நம்ம NFT பில்ட் பண்ணுறது. அடுத்து வந்து டிஸ்அசம்பிள் பண்ணது. ஸோ இது 3 ஹேஷை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கிளைம்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஈஸியான டாஸ்க் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நீங்கள் அப்புறம் கிளைம் பண்ணிங்கன்னா இந்த பிரிக்கில் நீங்கள் போய் பார்த்தா இங்கே வந்து கிளைம்டு வரும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணாலும் டிக்கெட் கிளைம் பண்ணாலும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கிளைம் வந்து தான் காட்டும். ஓகேங்களா. ஸோ இந்த NFT வந்து உங்களோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்ஜின் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்டபிள்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த லாட்ரி டோக்கன் டு பார்ட்டிசிபேட் ஆன் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் INO. ஓகே, இதில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து வேல்யூ இல்லாதது. ஸோ இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏர்ட்ராப் வந்து அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் புரியாமல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் டிஸ்கஷன் சேனல்லாம் இருக்குது, நீங்கள் அதில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ அதில் வந்து ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நம்ம ஆப்டாஸ் அது மாதிரி நிறையா இப்போ அடுத்தது OP செகண்ட் ஏர்ட்ராப்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே, நான் அதை வந்து வீடியோ பண்ணுறது கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் எல்லாமே பண்ணி போடுறேன். ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தானே முக்கியம். தேங்க்ஸ். பாய்.